Hello friends, good morning everyone. So வாங்க M6 மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து US ஆயில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5.47% வரைக்கும் ஒரு அப்சைட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் தான். ஸோ நாம் வந்து எய்ம் பண்ணியிருக்குன்னா இந்த 64.80ங்கிறது ஒரு நல்ல பிரேக் அவுட். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $4 வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ இது நேற்று வந்து பிரேக் அவுட் மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து டிமாண்டில் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல டைம் இருக்குது, இந்த இடத்துல டைம் பார்த்தீங்கன்னா 10:13 இருக்குது, அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து 10:30ங்கிறது ஒரு டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களே தவிர ஒரு 8:30 9 o'clock கூட வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவில் வந்து இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ கரெக்டாக 10:30க்கே வரணும்னுலாம் கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்னா கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 times, அதாவது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 times வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நேற்று டெக்னிக்கல்ஸும் பிரேக் அவுட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிமாண்ட் இதுவும் வந்திருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையர்ஸ் வந்து உள்ளார வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலும் நினச்ச மாதிரியே கிட்டத்தட்ட நான் ஈவினிங் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து 5560 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இன்வென்ட்ரி டேட்டாவும் நமக்கு வந்து கொஞ்சம் பாசிபிள் வந்தனால நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5751 வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்தனாங்கிறது கிடையாது. பட் 5617 எனக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது. ஸோ நேற்று ஈவினிங் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கேருந்து நான் ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் நான் எய்ம் பண்ணேன். ஸோ மற்றபடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு growth இன்னமும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்து போயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி வந்து ட்ரேடிங் நடக்கலாம்? இப்போ மிட் நைட் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு US ஆயில். ஸோ ரெட் கலர் கேண்டலாக தெரியும், பட் பாசிட்டிவ் ஜோன் தான். $0.01 தான் இப்போதைக்கு வந்து கீழே டவுனில் இருக்குது. ஸோ எப்போனா ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேற்றோட ஹை வந்து 5751. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் மட்டும் எய்ம் பண்ணலாம், ரொம்ப வந்து எய்ம் பண்ண வேணாம். ஏன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டாப் லாஸ் அண்டிங் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா வந்து ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எய்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5668 கொஞ்சம் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட இந்த 5668 வந்ததுக்கப்புறம் 5 minutes கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க இந்த 5 minutes கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்குள்ளாரையே மார்க்கெட் வந்து மேலே வந்துடுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எதுக்காக 5 minutes கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பையர்ஸ் கன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்கிறேனே தவிர ஸோ மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்தவுடனே நம்ம போயிட்டு பை எடுத்தால் கொஞ்சம் செல்லிங் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம நிறைய லாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே ஒரு 2 பை 5 minutes கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக வந்து நம்ம வந்து பை வந்து எடுக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன். ஸோ 5668 வந்தால் ஸோ நம்ம அகைன் வந்து பையிங் வந்து எடுக்கலாம். இதோட டார்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நான் ஈவினிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஏதாவது சார்ட் பேட்டர்ன்ஸ் ஏதாவது பிரேக் அவுட் நடந்தால் ஸோ அதுவும் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 300.3ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் 307.2ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் 15 minutes கேண்டலை பிரேக் அவுட் பண்ணாலே ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் 15 minutes கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 301.9. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ தாராளமாக வந்து 307 வரைக்கும் இல்லைன்னா அதை தாண்டி போகிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு நினைச்ச மாதிரியே ஒரு பை எடுத்திருக்கு. ஸோ ஓவர் நைட் மார்க்கெட் மிட் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $11 வந்து ஹையில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக 3403. அடுத்த இன்னொரு $20 பக்கம் கோல்டு வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சில்வர், ஸோ சில்வர் சொல்லவே தேவையில்லை, நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருக்கு. ஸோ என்னதான் நமக்கு காலையில் ஒரு கிரீன் கலர் கேண்டில் சில்வரில் ஃபார்ம் ஆனாலுமே கூட
ஸோ போக போக கொஞ்சம் செல்லிங் ஆகிடுது. ஸோ அதனால் லோவையும் ஹையும் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ பை செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் தான் சில்வர் வந்து இன்னைக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் பை ஜோனில் இருந்தது. நான் நேற்றே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் போகலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் கிட்டத்தட்ட 868.40 வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ இதோட அடுத்த சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கும்? காப்பரில் அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 861.75 தான் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ அதனால் லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு வந்து போகலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 861.75 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த இடம் வந்தாங்கன்னா நம்ம அகைன் வந்து பை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா M6 கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் பைல தான் இருக்கு. பட் US ஆயில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்லாம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால நாம பெஸ்ட் எது அப்படின்னா இந்த 5668 வந்தா ஸோ நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங்காக பை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.